வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோடு 60 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோவும் ஃபியான்சியோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோ கூட டாவோ சீக்ரெட்னு சொல்லி ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டுறாங்க. 6 மணி நேரம் கழித்து ஹீரோவும் ஃபியான்சியோட ஒய்ஃபும் அந்த டுவோ சீக்ரெட்டை தேடி அந்த ரூம்குள்ளே தான் வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட இருந்து வெளியில் வர அந்த ஆரோவை பார்த்துட்டு ஃபியான்சி ஒய்ஃப் நினைக்கிறோம் இவனுடைய அந்த ஆரா அது இந்த ஃப்ளோரவே உடைச்சிரும் போலயே, அவ என்னமோ கூட வந்து பண்ணிட்டு போட்டோம், நம்ம வந்து அதை பத்தி எதுவுமே கேட்டுக்கிற கூடாது. ஒருவேளை நம்ம எதனால அவன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா இங்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸரையும் நம்மளே எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறோம் சொல்லி அவனுக்கு நம்ம மேல வந்து சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டோர்ல போய் வந்து கை வைக்கிறான். ஹீரோ ஆமா நீ அந்த மெக்கானிசத்தை தான் தேடுறியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்கிறான். எனக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது இந்த சீக்ரெட் ரூம் அது இந்த டோருக்கு பின்னாடி தான் இருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல ஹீரோ காலாலே ஒரு எத்து வரும். அந்த டோர் வந்து பறந்து போயிருது. பறந்து போய் வந்தோடனே உள்ள இருந்து ஒரு செம நாத்தம் வந்து அடிக்குது. ஆமா இது என்னது, இது எலிசத்த வாட இதுக்குள்ள இருந்து அடிக்குது, எதுக்கு இப்படி துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ கிட்ட கேட்க உள்ள பார்த்தா எலும்பும் சதையுமா நிறைய உடல்கள் வந்து நிறைய இருக்கு. சிஸ்டர் என்னை வந்து மன்னிச்சிரு அக்கா, நான் உன்னை காப்பாத்த இங்க வந்துட்டேன், என்ன கொஞ்ச நாள் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ கண்ணீர் சேர்ந்துட்டு அவளுடைய அக்கா வந்து அங்க வந்து தரோம். ஹீரோ அங்க பார்த்துட்டு இது டிமானிக் பிளட் எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக் தானே, ஆமா இதை இந்த யங் ஃபேமிலி வந்து பிரேக் த்ரூ பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களா என்ன, அதனாலதான் யங் ஃபேமிலியில இருக்க உமன்ஸ் எல்லாம் அவங்க கிரேட் செயின்டா இருக்காங்களா, உங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவ கேட்க ஹீரோ அப்பதான் மனசுக்குள்ள வந்து நினைச்சு பார்க்கறான். டிமானிக் பிளட் எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக் இது ஒரு அல்டிமேட் சீக்ரெட் டெக்னிக். இந்த பிளட் மான்ஸ்டர் கிட்ட இருந்துதான் இதை வந்து கத்துக்கிற முடியும். வெர்ஜின் பொண்ணுங்க கிட்ட இருந்து பிளட்டை எடுத்து ஓல்டு பிளட் எல்லாம் வெளியேற்றி இந்த பிளட்டை உள்ள ஏத்துறது மூலியமா அவங்களுடைய கல்டிவேஷன் அது இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க எப்பயுமே இளமையாவே வந்து இருக்கலாம், அவங்க முதுமையாவே வந்து ஆக மாட்டாங்க. அது எப்படி யங் ஃபேமிலிக்கு இந்த டெக்னிக் வந்து கிடைச்சிச்சு? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பிளட் மாஸ்டர் தான் நேரடியா வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதுல பிளட் மாஸ்டர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான். சரி சீக்கிரமா உன்னுடைய சிஸ்டருடைய அந்த கார்ப்ஸ் வந்து தேடி நம்ம இந்த இடத்துல இருந்து உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல உடனடியாக கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமா பார்க்க யங் ஃபேமிலியும் பிளட் மாஸ்டரும் சேர்ந்து சதித்திட்ட வந்து தேடி இருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது. சரியா உன்னுடைய சிஸ்டரை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு டாவோ சீக்ரெட் டெக்னிக்கையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம உடனடியாக வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த டாவோ சீக்ரெட்டை வந்து தேடி போயிட்டு இருக்கான். ஓயங் சேஸோடைய ரெசிடென்ஸ்ல தான் ஹீரோ வந்து அந்த சீக்ரெட் டெக்னிக் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். பேயும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹோலிசன் நான் யங் ஃபேமிலியோடைய பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து அப்ரோபடுத்திட்டேன், உங்களுக்கு எதுவும் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஃபையாங் கேட்க நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம சீக்கிரமா டுவோ சீக்ரெட் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து உடனடியாக வந்து வெளியே போகணும். எனக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது யோயாங் ஃபேமிலியும் பிளட் மான்ஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து சதித்திட்டம் வந்து தீட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபையாங் கிட்ட சொல்ல அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபையாங் வந்து அந்த இடத்துல வந்து கோவப்படுறான். ஹீரோ அவங்களுக்கு பவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ற வழிகள்ல இதுவும் ஒரு வழிதான், அதனாலதான் அவங்களுடைய இனத்தையே காட்டி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட சொல்லிட்டு ஆமா என்னால எதுக்காக இந்த டுவோ சீக்ரெட்டை கண்டுபிடிக்கவே முடியல, ஒருவேளை சூவாங்கிறாங்க என்கிட்ட எதுவும் பொய் எதுவும் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சுட்டு சோகமானிக்கிறான். ஒருவேளை ஹீரோவும் இந்த மணிக்கு டுவோ சீக்ரெட்டை எடுத்து மக்களை கொடுமைப்படுத்தி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லி ஹோலிசன் அப்படின்னு சொல்லி அவ கேட்க ஹீரோ அவன் மேல பின்னாடி வந்து கை வச்சுட்டு நீ நினைக்கிற மணிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்ட்ராங் ஆகணுங்கிற ஆசை இருக்குதான், அதுக்காக மற்றவங்களை கொன்னு அதுல கல்டிவேஷன் பண்ணி நான் வந்து ஸ்ட்ராங் ஆக மாட்டேன். சரியா அது மட்டும் இல்லாம மற்ற ரேசஸை விட ஹியூமன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடி கை வச்சிருக்க பார்த்து ஹோலிசன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். ஹீரோ டப்புன்னு நடந்து போறப்ப பார்த்தா ஒரு இடத்த வந்து மிதிச்சிடான். ஒரு மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகி ஹீரோ தேடி வந்த அந்த பொருளே அங்கதான் வந்து இருக்கு. ஓ இது இங்க தான் வந்து சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்காங்களா, அதனாலதான் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில எடுத்துட்டு ஃபேயாங் நம்ம டாங் சிட்டியை விட்டு உடனடியா வெளியில போகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிடுறான். டப்புன்னு போர்ட்டல் ஓபன் பண்ணி மேல பார்த்தா 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இவனுக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ இவ்வளவு பிளட் மாஸ்டர்னு ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா, அந்த கொம்பு வச்சிருக்கிறது அந்த பிளட் மாஸ்டர். முன்னாடி ஓடி போட்டு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் வந்துட்டு ஃபேயாங் கிட்ட வந்துட்டு கையில வந்து அடிபட்டு ஓடி இருப்பான். ஹீரோ கிட்ட இருந்த எல்லா ஸ்பெஷலிஸ்டையுமே ஆட்டையை போட்டது ஆக்சுவலி இவன் தான். அந்த பிளட் மாஸ்டரும் நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் யாங் மியோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல யாரு இப்படி பண்ணது, ஓயாங் ஃபேமிலி யாரு இப்படி டிஸ்ட்ராய் பண்ணது அப்படின்னு சொல்லி சமகால வந்து நின்று இருக்கான். கயிறு அந்த கழுத்துல கட்டி தொங்கோட்டு போனாலும் ஒரு கிளவி ஆக்சுவலி அந்த கிளவியோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஹோடி போட்டிருக்கேன். பிரதர் பியாவோசி நீ டைம் ரிவைன் பண்ணு, அவன் யாருன்னு நான் அவனை கண்டுபிடிச்சி அவனை துண்டு துண்டா நான் வெட்டமை விடவே மாட்டேன், அப்பதான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோடி போட்டவன் சொல்ல அதுக்கு அந்த பிளட் மாஸ்டரும் அந்த பர்சன் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து நடந்துக்கிட்டான். அவன் ஓயாங் தியான்சிய மாதிரி மாறு வேஷத்துல வந்தான், அதனால அவனுடைய ரியல் ஐடென்டிஃபியை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹோடி போட்டவனும் அவன் இது மட்டும் பண்ணல, 7th கிரேடு டிராப் ஃபார்மேஷனை பயன்படுத்தி இங்க இருக்க டைம் அப்புறம் ஸ்பேஸ் ரெண்டையுமே அவன் வந்துட்டு குழப்பி விட்டு போயிட்டான். என்னது அவன் டைம் ஸ்பேஸ் ரெண்டையுமே வந்து அவன் டிஸ்டர்பிங் பண்ணி விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்டரை கொஞ்சம் நல்லா ஷாக்கிங் ஆகிறான். அப்போ ஓயாங் மியாவோ சீக்ரெட்டை பத்தி எல்லாமே அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா, அப்போ அவன் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள என்ட்ரோடு ஆயிருப்பானா, கார்ப்ஸை பத்தி அவன் பார்த்திருந்தான் அப்படின்னா அவன் எல்லாத்தையுமே வந்து கெஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் ஒரு நிமிஷத்துல ஆச்சரியத்துல வந்து ஷாக் ஆயிடுறான். இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ஓடி போட்டவன அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து கேட்க, அதுக்கு அந்த மான்ஸ்டரும் நீ எதை பத்தி வந்து பேனிக் ஆகாத, எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன். நிறைய பீப்புளுடைய கார்ப்ஸ் எல்லாமே அங்க வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு. இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாத்தையுமே அந்த ஒயில்ல தான் வந்து தூக்கி போட்டிருக்கானோ. எனக்கு தெரிஞ்ச அவன் அட்லீஸ்ட் ஒரு கிரேட் சென்டா தான் வந்து இருப்பான். ஹாங்டாங் சிட்டில இருந்து வெளியில வந்து வைடு வே வச்சு பார்க்கும்போது நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வந்து பிடிச்சிடலாம். நம்ம அவங்கள சும்மா விட மாட்டோம். நீ மத்த ஃபேமிலிக்கும் நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஈஸ்ட் ஸ்டேட்ல இருந்து அவன் எப்படி எஸ்கேப் ஆகுறான் அப்படிங்கறத நான் பாக்குறேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போட்டவனும் அந்த இடத்துல போர்ட்டல் ஓபன் பண்ணி வந்து கிளம்புறான். அந்த பிளட் மாஸ்டர் ஓயாங் மியாவோ அவன் எப்படி இந்த இன்ஜின்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆனா, ஒருவேளை ஹியூமன் லெஜெண்டரி லாஸ்ட் டெக்னிக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மான்ஸ்டர் வந்து ஓடி போட்டவனும் ஒரு மாதிரி வந்து பாக்குறான். 2 நாட்கள் கழிச்சு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்க இங்யூ சிட்டியை தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. அங்க ஹோட்டல்ல இருக்கான் ஒருத்தன் நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஹாங்டாங் சிட்டியில இருக்க யாங் ஃபேமிலியோ ஒரு நாள் நைட்ல எல்லா பேரையுமே வந்து ஒருத்தன் வந்து அழிச்சிட்டானா. ஓயாங் ஃபேமிலியோட மூதாதையர் ரொம்ப வந்து கோவத்துல இருக்காரு. அவங்களை கொலை பண்ணவனை வந்து தேடிட்டு இருக்காங்க தெரியுமா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து அமைதியா இருங்க, மூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு 4-5 பேர் கெத்தா அந்த ஏரியால வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. மூ ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி ஹீரோவே அவங்களை வந்து ஒரு சைடு வந்து பாக்குறான். இவங்க எல்லாருமே வந்து மூ ஃபேமிலியை சேர்ந்த கல்டிவேட்டர். மூ ஃபேமிலியும் ஓயாங் ஃபேமிலியும் அவங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸ். ஓயாங் ஃபேமிலிக்கு இப்படி நடந்ததை பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாதுல, அதனாலதான் அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி தேடி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொருத்தனும் அதனாலதான் இவங்க எல்லாருமே இப்படி நடந்துட்டு இருக்காங்களா இந்த ஏரியால அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கேன். ஹீரோ இருக்க அந்த ரூமை தான் நமக்கு வந்து கேட்டுறாங்க. உனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபேயாங் கேட்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை சொல்ல, ஹீரோ கதவை டப்புன்னு திறந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடும். கோலிசன் வெளியில சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேயாங் கேட்க, இது ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓயாங் ஃபேமிலி மட்டும் கிடையாது, இந்த பிளட் மான்ஸ்டர் கூட இன்னும் சில பேர் வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்படியா விஷயம், சரி நான் வேணும்னா அவங்கள போய் திசை திருப்பட்டுமா. கோலிசன் இதை பயன்படுத்தி நீங்களும் இந்த ஃபிளையிங் போட்டை எடுத்துட்டு சவுத் ரிலேமுக்கு வந்து தப்பிச்சு ஓடி போயிருங்க சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஃபேயாங் சொல்ல, ஃபேயாங் இப்ப நீ சொல்றது படி நடந்தா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல, இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபேயாங் கிட்ட கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும், நான் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அவங்க கூட நேரடியா போய் சண்டை போற அளவுக்கு முட்டாள் கிடையாது. நான் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து தைசு ஹோலி கிரவுண்டுக்கு வந்துடுறேன். ஒன்ஸ் நான் தைசு ஹோலி கிரவுண்டுக்கு வந்துட்டு நான் சேஃபா இருப்பேன்ல. ஹீரோ டப்புன்னு அவன் மண்டையில அடிச்சுட்டு, ஏன் முட்டாளே, நீ நினைக்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க, உனக்கு இது கூட தெரியாதா. எவ்ரி கல்டிவேட்டர்ஸ் அவங்க எல்லாரும் தைசு ஹோலி கிரவுண்டால பார்த்துட்டாங்க அப்படின்னா ஈவன் நீ ஒரு கிரேட் உன்னையும் தான் வந்து பார்த்துருவாங்க. எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தைசு ஹோலி கிரவுண்டை விட்டு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், நம்மளால அவங்கள கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாது, அது நமக்கு வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம என்னதான் பண்றது, ஈஸ்ட் ஸ்டேட்ல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போறது, நம்மளால இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபேயாங் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, எனக்கு அது வந்து புரியுது, நம்ம கூட அவங்க விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளும் அவங்க கூட கண்டிப்பா விளையாடுவோம். ஃபேயாங் எனக்கு தேவையான பொருட்களை வெளியில போய் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்ப, இந்த பொருட்கள்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அவங்களோட பிளான் பாய்சன் யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமான்னு சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு அவனுக்கு வெளியே போடாம தடுத்து நிப்பாடு அப்படின்னு சொல்லி நினைச்சானுங்கன்னா ஹீரோவும் அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தரலான்னு முடிவு பண்ணான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட்ல நல்ல ஒரு ஆக்ஷன் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம அடுத்த எபிசோட் வந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.